بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அனைத்து புகழும் பெருமையும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும், இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், சஹாபாக்கள், நல்லோர்கள் நம் அனைவரும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய இயக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், லாக்டவுன் ஷார்ட் கோர்ஸுடைய 3வது அமர்வில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதுவரை 2 புத்தகங்கள் நம்முடைய ஆய்வுக்கு வந்துவிட்டன. அதை நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள், புரிந்திருப்பீர்கள். சத்திய பாதை லட்சிய பயணம், பாதை எவ்வாறு சத்தியத்துடன் இருக்க வேண்டும், பயணம் எத்தகைய லட்சியத்துடன் இருக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆனுடைய 3:19 உள்ள வசனத்தின் ஒரு பகுதியை ஆசிரியர் விளக்கமாக நமக்கு முன் எடுத்து வைத்தார்கள். ஆக தீன் நன்றாக புரிந்துவிட்டது. தீன் என்றால் என்ன, அத்தீன் என்றால் என்ன, அது இறைவன் புறத்தில் தான் கிடைக்கும் என்ற அந்த உறுதி, அது அல்லாஹ்வின் அருட்கொடை என்ற நம்பிக்கை, அதன் மீது நம்முடைய பலமான ஈமான், அதற்கு பிறகு அந்த ஈமானிலே நிறைத்திருப்பதற்காக நாம் எடுக்கின்ற நம்முடைய சிந்தனை, செயல் மாற்றங்கள், முடிவுகள் போன்ற விஷயங்கள் இந்த புத்தகத்தில் நமக்கு முன் வந்தன. இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டோம். அதற்கு பிறகு நம்மிடம் இருப்பது, நம் மீது இந்த தீன் கொடுக்கின்ற கடமை என்ன, இந்த தீன் விதிக்கும் பொறுப்புகள் என்ன என்பதை ஒரே ஒரு வசனம் தான், சூரத்துல் பக்ராவுடைய 143வது வசனத்தை மையப்படுத்தி ஆசிரியர் இந்த நூலை எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்தில் நாம் புரிந்து கொண்ட வார்த்தை என்ன, சான்று பகர்ந்தால் என்றால் என்ன. அடிக்கடி கேட்கின்றோமே அந்த வார்த்தை, அதோட உட்கருத்து, அதனுடைய மையப்பொருள், அதனுடைய வகைகள், வடிவங்கள், அது எவ்வாறு சான்று பகர வேண்டும், சொல் சான்று எவ்வாறு இருக்க வேண்டும், செயல் சான்று எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நாம் நன்றாக அல்ஹம்துலில்லாஹ் புரிந்து கொண்டோம். இந்த நம்பிக்கையுடன், இந்த எதிர்பார்ப்புடன் தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்கின்றோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய புத்தகம் இன்னொரு அடிப்படை புத்தகம். இன்று உங்களுடைய குறிப்பு நூலிலே, நோட்டு புத்தகத்திலே நீங்கள் எழுத வேண்டிய விஷயம், இஸ்லாம் இயக்கம். இயக்கம் என்றால் என்ன, இயக்கம் என்றால் என்ன, இஸ்லாம் இயக்கம் என்றால் என்ன, இதை நன்றாக என்று புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் தஆலா. இனி இந்த வார்த்தைக்கு எனக்கு தெரியாது, எப்படி தீன் என்றால் இனி தெளிவாக சொல்லிவிடுவோமோ, சான்று பகர்தல் என்றால் மிக மிக நன்றாக நாம் புரிந்து கொண்டு நம்முடைய புரிதலை எடுத்து வைப்போமோ, இன்று ஒரு 3வது புரிதல் இன்ஷா அல்லாஹ் தஆலா, பீஸினில்லாஹி தஆலா. இயக்கம், இஸ்லாமிய இயக்கம், அடிக்கடி கேட்கின்ற வார்த்தைகள் தான். குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு வித்தியாசம் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் நாம் சொல்லுவோம், ஜமாத்துக்கள், கழகங்கள், நற்பணி மன்றங்கள், தமிழ் மண்ணிலே கூட்டாக வேலை செய்வதற்கான அந்த ஆர்வமும் ஆசையும் அதிகமாக இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால்
இயக்கம் அல்லது கழகங்கள், ஜமாத்துக்கள், ட்ரஸ்டுகள் உடன் வித்தியாசப்படுகின்றது. அப்படி என்றால் இயக்கத்துடைய அறிமுகம் என்ன, இஸ்லாமிய இயக்கத்தினுடைய அறிமுகம் என்ன, நமக்கு கட்டாயமாக தேவை. இந்த தெளிவு பெறாமல் ஒரு நீண்ட கால பயணம் இஸ்லாமிய இயக்கத்துடன் நாம் பயணிப்பதும் சரியல்ல. நாமும் அதை புரிந்துவிட முடியாது. அதனால் அந்த இயக்கத்துக்கு எந்த பலன், ஆக நம்முடைய என்ட்ரி, இயக்கத்துடன் நம்முடைய நுழைவு பணிகளை அறிந்து தன்னை ஒப்படைத்தல். இந்த கோணத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த புத்தகத்தை நாம் ஆய்வு செய்வோம். மிக ஒரு சிறிய புத்தகம், ஒரு அழகான புத்தகம். மிக அழகான முறையிலே ஆசிரியருடைய உரை அது. இதுவும் உரைதான், ஆனால் அதை அழகாக தமிழிலே கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய நிறுவனத்தினுடைய அறக்கட்டளை IFT காலத்தின் தேவை என்ற காரணத்தினால் ஒரு முக்கியமான அடிப்படையான நூலை நமக்கு அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். யார் எழுதின இது, யார் பேசிய உரை என்றால் அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கட்டாயமாக தேவை. ஜனாப் குர்ரம் முராத் சாஹப். ஜனாப் குர்ரம் முராத் சாஹப் அவருடைய அறிமுகம் சிரியா இந்தியாவுடைய காலத்திலே 1933 அவர் பிறந்தார். மத்திய பிரதேசத்தின் தலைநகரமாக இருக்கின்ற போபாலிலே அவர் பிறந்தார். நாடு பிரியும் பொழுது அவர் பாகிஸ்தானுக்கு சென்று விட்டார். அப்பொழுது பாகிஸ்தானுடன் பங்களாதேஷ் இணைந்திருந்தது. அந்த நேரத்தில் ஜமாத் இஸ்லாமி பாகிஸ்தான் அவருக்கு பங்களாதேஷ் அனுப்பியது. அங்கு சென்று ஜமாத் இஸ்லாமியுடைய பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். அப்போது அது ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. இப்போது அதனுடைய பெயர் பங்களாதேஷ். அதற்கு பிறகு பங்களாதேஷ் தனியாக ஆன பிறகு பாகிஸ்தானிலே அவர் துணைத் தலைவராக இருந்தார். ஜமாத் இஸ்லாமியுடைய துணைத் தலைவராக இருந்தார். இவ்வாறாக பல பொறுப்புகளை ஏற்று பல பணிகளை செய்து பல புத்தகங்களை எழுதி அவர் 1996 இந்த உலகத்தில் பிரிந்தார். குர்ரம் முராத் சாஹிபுடைய சில சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. அவர் பேசிக்கலி ஒரு பொறியாளர், an இன்ஜினியர். அடிப்படையிலே அவர் ஒரு பொறியாளர். ஹரமைன் ஷெரீஃபைன் மக்கா மதீனாவுடைய கன்சல்டன்சியிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய ஒரு பொசிஷனிலே அவர் இருந்தார். ஜமாத் அவரை இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் லெஸ்டர் யூகேல இருக்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய டைரக்டராக அவருக்கு போவதற்காக சொன்னபோது அதை விட்டுட்டு அங்கு சென்று விட்டார். பல அரிய புத்தகங்களை எழுதியிருக்கின்றார், நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். ஒரே ஒரு குறிப்பை சொல்லி அவருடைய அறிமுகத்தை நான் முடித்து விடுகிறேன். ஏனென்றால் அது என்னை ஈர்த்தது. அதாவது ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றார். ஹஜ்ஜில் வந்த பிறகு மகன் கேட்கின்றார், பாப்பா எனக்கு என்ன துவா செய்தீர்கள்? குர்ரம் முராத் சொல்கின்றார், மகனே நீ ஷஹீதாக வேண்டும் என்று நான் துவா செய்தேன். மகன் கேட்கின்றார், அப்படியா பாப்பா? ஷஹீத் என்றால் மரணம் அல்லவா? குர்ரம் முராத் சொல்கின்றார், இல்லை மகனே, அதுதான் வாழ்க்கை, அது மரணம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இறைவனுடைய பாதையிலே இவர்கள் உயிர் நீத்தார்களோ அவர்கள் மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். பரிஹீன், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். பிமா அத்தாக்கும் ரப்புக்கும், அவருடைய ரப் கொடுத்ததை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அதை அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு முன்மாதிரி மனிதர் என்று சொல்லலாம். நாமும் மதரசாக்களுக்கு செல்லவில்லை, நம்மில் பலர் செல்லவில்லை, பெரிய ஆலிம் பட்டங்கள் ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய இயக்கம் என்ற ஒரு பாடசாலையில் நுழைந்து பயிற்சி பெற்றவர்.
மாணவர் பருவத்திலிருந்து இஸ்லாமிய இயக்கத்துடன் இணைந்தவர். ஜமாத்துடைய மாணவர் அமைப்பாக இருக்கின்ற அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர். இவ்வாறாக இஸ்லாம் இயக்கம் அவர்கள் மதரசாவுக்கு செல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களை பெரிய அறிஞர்களாக அது உருவாக்கி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் ஒரு முன்மாதிரி ஜனாப் பொர்ரமர சாஹிப் அவர்கள். இந்த புத்தகம் சில கேள்விகளுக்கு விடையளிக்கின்றன. இந்த கேள்விகள் நம்முடைய மனதில் வந்திருக்கலாம், சென்று இருக்கலாம். விடை தெரியாமல் நாம் அதிலே சுழந்து கொண்டிருக்கலாம். அந்த கேள்விகள் என்ன? இஸ்லாமிய இயக்கம் என்றால் என்ன? கேள்விதான் பட்டிருக்கின்றோம். வார்த்தையை அடிக்கடி கேட்கின்றோம், சொற்பொழிவுகள் கேட்கின்றோம், புத்தகத்தில் படிக்கின்றோம். ஆனால் உண்மையாக அதனுடைய விளக்கம், அதனுடைய இலக்கணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இஸ்லாம் இயக்கத்தின் நோக்கும் போக்கும், அதனுடைய எண்ட் மீன்ஸ், அதனுடைய கோல் அண்ட் வேஸ், அது எங்கு போய் முடிய இருக்கின்றது, அதனுடைய பாதை என்ன, இதில் நமக்கு தெளிவு இருக்கின்றதா? இதுவும் இந்த ஆசிரியர் இந்த புத்தகத்திலே வருகிறது. எந்த இலக்கு தான் அந்த அடைய விரும்புகின்றது, அதற்கான பாதை என்ன? சான்று பகருதல் என்று சொல்லுகின்றோமே, அது என்ன? அதனுடைய முதன்மை பணி என்ன? அடுத்த கட்ட பணி என்ன? இத்தகைய ஒரு இஸ்லாமிய இயக்கம் இன்றைக்கு ஏன் தேவைப்படுகிறது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இங்கு ஆசிரியர் நமக்கு பதிலளிக்கின்றார். உண்மையிலேயே உங்களுடைய உற்சாகமும், உங்களுடைய குறிப்பு எழுதலும், உங்களுடைய பங்களிப்பும் உண்மையிலேயே இது உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இன்ஷா அல்லாஹ் அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆசிரியர் இங்கு சொல்லுகின்றார், பாருங்கள், அழகான சில உதாரணங்களையும் சொல்லுகின்றார். அதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீண்ட காலம் இயக்க தொடர்பு உள்ளவர்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் அவர்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் பசுமையாக இருப்பது அவசியம். நாமெல்லாம் எத்தனை ஆண்டுகளாக இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கின்றோம்? 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், சிலர் 20 ஆண்டுகள், மாஷா அல்லாஹ் சிலர் 30-35 ஆண்டுகள். ஆனால் பசுமையாக இயக்கம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஒரு இயக்கத்தில் தொடர்பு கொண்டவர்களுக்கு அந்த இயக்கத்தின் அடிப்படை நோக்கம், இலக்கு எப்பொழுதும் பசுமையாக இருப்பது அவசியம். புதிதாக இணைகின்ற சகோதரர்கள், முத்தஃபிக்காக நான் இருக்கின்றேன், அபிமானியாக இருக்கின்றேன், ஊழியராக நான் ஆகப் போகின்றேன், அந்த ஊழியர் சிலபஸ் இருக்கின்ற இந்த புத்தகங்களை தான் நான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால், நான் இந்த இயக்கத்தில் நுழையும் முன் இந்த புரிதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். மனிதர்களிடையே 2 வகையான பலவீனங்களை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஒன்று, அடிப்படை விவரங்கள் அறியாமல் இருக்கு. அடிப்படைகள் தெரியும் அவருக்கு, இதெல்லாம் அடிப்படை என்று, அதனுடைய விவரங்களை அறியாமல் இருத்தல். அறிந்திருந்தாலும் அதை குறித்து அலட்சியமாய் இருத்தல், அல்லது அதனை மறந்து விடுதல். இஸ்லாம் இயக்கம் தானே, தெரியும் தாங்க, 2 வருஷமா நான் இருக்கிறேன் இல்ல, ஆனால் ஒரு பேப்பர், ஒரு பென் எடுத்துட்டு இஸ்லாம் இயக்கம் என்றால் என்ன என்ற ஒரு பேராகிராஃப் எழுதி கொடுங்கன்னா பெரிய சோதனை. இதுதான் நடக்கின்றது. ஆக ஆசிரியர் சொல்லுகின்றார், அடிப்படை விவரங்களை அறியாமல் இருத்தலும், அறிந்திருந்தாலும் அலட்சியமா இருக்கு. என்ன அர்த்தம்? முழுமையாக அறியாமல் இருத்தல், அதை பற்றி தெளிவு பெறாமல் இருத்தல், இதெல்லாம் நம்முடைய பலவீனங்கள் என்று இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். இதனால் என்ன நடக்கும்? நம்முடைய இணைப்பும் அங்கு பயனளிக்காது, நாமும் பயனடைய மாட்டோம். வருடங்கள் சென்றுவிடும் சகோதரர்களே, சகோதரிகள், நாட்களும் மாதங்களும் அல்ல, வருடங்கள் சென்றுவிடும். எங்கு இருக்கின்றோமோ அங்குதான் இருப்போம். இஸ்லாம் இயக்கத்தில் என்ன புரிதல் பெற்று நுழைந்தோமோ அங்குதான் இருப்போம். 10 வருஷம் ஆகிப்போச்சு, 20 வருஷம் ஆகிப்போச்சு. காரணம் என்ன? புரியாமல் இருப்பது. நமக்கு தெரியும் என்று நாம் நினைத்து இருப்பது, இது மிகப்பெரிய ஒரு பலவீனம். அதான் நமக்கு தெரியும் தானுங்க இஸ்லாமிய இயக்கம் என்றால் என்ன, அதை பார்த்துட்டு தானே இருக்கிறோம்.
அதில் இணைந்துதான் இருக்கிறோம். இவ்வாறாக நாமும் அங்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்க முடியாது. அந்த இயக்கத்தின் மீது நாம் அதிக பயனும் அடைய முடியாது. ஆக இந்த இழப்புகளையும் இந்த வீழ்ச்சிகளையும் ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதுதான் இந்த அமர்வினுடைய இன்றைய அமர்வுடைய நோக்கமாக இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரி, ஏன் மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்பட வேண்டும்? நமக்கு தான் தெரியுமே. ஒரு இயக்கம் நீண்ட காலம் தொடர்ந்து செயல்பட்டு வரும்போது அதன் இலக்கு நோக்கங்களுடன் பல்வேறு நோக்கங்களும் எண்ணங்களும் இணைந்து விடுவதால் சில நேரங்களில் இயக்கத்தின் உயிரோட்டம் காணாமல் போய் அதன் உடல் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளும். 70 வருஷமா இருக்கு ஜமாத் இஸ்லாமி பேர் இயக்கம். உலகத்தில் 4-5 நாடுகளிலே அதிகாரப்பூர்வமாக அதோடைய அமைப்பு சட்டம் இருக்கின்றது. அதோடைய தாக்கம் உலகளாவிய தாக்கமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு நீண்ட காலம் இஸ்லாமிய இயக்கம் இயங்கிக் கொண்டு வரும்பொழுது அந்த மெயின் பணியுடன் சில பணிகள் இணைகின்றன, சில தொண்டுகள் இணைகின்றன, சில சேவைகள் இணைகின்றன. அப்பொழுது உண்மையான நோக்கத்தை மறந்து துணை நோக்கங்களை ஒருவன் ஏற்று இஸ்லாமிய இயக்கம் இதுதான் என்று அவன் நினைத்துக் கொண்டால், சொல்லுகின்றார், இஸ்லாமிய இயக்கத்தின் உயிரையே அவர் எடுத்து விட்டார். இப்போது உடல் மட்டும்தான் அங்கு எஞ்சி இருக்கும். ஆக உயிரோட்டமாக இஸ்லாமிய இயக்கம் இருக்க வேண்டும் என்றால் பணி செய்கின்ற தொண்டர்கள் அதனுடைய பணியை நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அதனுடைய நோக்கும் போக்கும் தெளிவாக இருக்க வேண்டும். இல்லையேல் அதில் இணைக்கப்பட்ட சில பணிகளையே முக்கியமான பணி நினைத்து இஸ்லாம் இயக்கத்தினுடைய தன்மையை அந்த இயக்கத்தை இழக்க வைத்து விடுவார். உயிர் இல்லாத ஒரு உடல் போன்றது ஆகிவிடும் என்று ஆசிரியர் எச்சரிக்கை செய்கின்றார். இயக்கத்தின் தெளிவான வார்த்தைகளில் காணப்படும் குறிக்கோளும் இலக்கும் நடைமுறை வாழ்வது அழிந்து விடுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஒரு சில இணைக்கப்பட்ட தேவைக்காக இணைக்கப்பட்ட பணிகளை அதுதான் இஸ்லாமிய இயக்கம் நினைத்துக் கொண்டு இயக்கத்தினுடைய குறிக்கோளை அவர் விட்டுவிட்டு நடைமுறை வாழ்க்கையில இயக்கம் அங்கு இல்லை, ஏதோ நற்பணி மன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஆகிவிடும். ஒரு சமூக சேவை மையம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆகிவிடும். ஆக உங்களுடைய என்னுடைய பங்களிப்பிலே இந்த இழப்பு வந்துவிடக்கூடாது என்று ஆசிரியர் எச்சரிக்கின்றார். நீங்கள் இஸ்லாம் இயக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அதனுடைய அறிமுகத்தை நன்றாக பெறுங்கள். அது பல கோணங்களில் பணி செய்யும். காலத்துக்கு ஏற்ப தன்னுடைய பணிகளை அது மாற்றிக்கொள்ளும். துணை பணிகளை கொரோனா வந்து விட்டென்றால் அதனுடைய பணிகளிலே இன்னும் சில விஷயங்கள் அதில் இணைத்துக் கொள்ளும். ஒரு பெரிய இயற்கை சீட்டேடு வந்து விட்டால் அதனால் சில பணிகள் சேர்த்து விடும். சுனாமி வந்தினால் சில பணிகள் அது சேர்த்துக் கொள்ளும். ஆனால் இஸ்லாம் இயக்கத்தினுடைய ஒரு தி ஒர்க், முக்கியமான பணி ஒன்று இருக்கின்றது, அதை மறந்து விடாதீர்கள். வீடு கட்டுவதும் சமூக செய்வதும் பணி என்று நினைத்துக் கொண்டால் உயிர் இழந்த அந்த உடலை போன்று இஸ்லாமிய இயக்கம் மாறிவிடும் என்று ஆசிரியர் எச்சரிக்கை செய்கின்றார். ஆக தெளிவான வார்த்தைகளில் காணப்படும் இயக்கத்தின் குறிக்கோளும் இலக்கும் நடைமுறை வாழ்க்கையிலிருந்து அழிந்துவிடும். இயக்கம் என்றாலே சாப்பாடு போடுவதும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பதும் என்று மாறிவிடும். ஆக எச்சரிக்கையாக இருங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். இங்கே ஒரு உதாரணத்தை ஆசிரியர் சொல்லுகின்றார். அழகான உதாரணம் அது. என்ன உதாரணம்? ஒருவர் ஒரு ரயில் பயணத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கழுத்திலே அவர் போக வேண்டிய இடம் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் அமர்ந்திருந்த அந்த வாகனமோ நேர் எதிர் திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த மனிதனை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அவர் கிழக்கை பக்கம் செல்வதற்காக முடிவெடுத்து தன்னுடைய
பயணத்துடைய இலக்கை அவர் மாட்டிக்கொண்டிருக்கின்றார் கழுத்திலே. ஆனால் அவர் பயணிப்பதோ மேற்கை நோக்கி என்றால் அந்த மனிதரை பற்றி நீங்க என்ன சொல்லுவீர்கள்? ஆக நாம் பயணப்பட வேண்டிய திசையை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டும். ரிவைவல். யோசனை பண்ணிட்டே இருக்கணும். சரியான வாகனத்தில் இலக்கை நோக்கிய பயணத்தில் நான் இருக்கின்றேனா? இல்லை, என்னுடைய பயணம் எதிர எனக்கு தெரியும், ஆனால் நான் அமர்ந்திருப்பது வேறொரு வாகனம். அது எப்பொழுதும் அங்கு எனக்கு இட்டு செல்லாது என்றால் யாருக்கு நஷ்டம்? வீண் விரயம், பொருள் விரயம், அந்த ஆளுமையுடைய விரயம். ஆக இப்படி ஆகிவிடக் கூடாது என்று சொல்லுகின்றார். இன்னொரு அழகான உதாரணத்தை சொல்லுகின்றார். உண்மையிலேயே இவையெல்லாம் புத்தகத்திலே அழகாக விவரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பள்ளிவாசல், வாஷிங்டனிலே ஒரு பள்ளிவாசல், அமெரிக்காவுடைய தலைநகரத்திலே ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகின்றது. கட்டப்பட்டு அதனுடைய திறப்பு விழாவுக்கு யார் வருகிறார் என்றால் அமெரிக்க அதிபர் வருகின்றார். வாஷிங்டனில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அதை அமெரிக்க ஜனாதிபதி வந்து திறந்து வைத்தார். மேலோட்டமாக பார்க்கும்போது இது நல்லிணக்கத்திற்கு அழகான முன் உதாரணம் என்றுதானே தோன்றுகிறது. ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அந்த பாங்கை முழங்கியவருக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ்வின் கருத்து தெரியவில்லை. பள்ளிவாசலை திறந்து வைத்த ஜனாதிபதிக்கும் அதன் கருத்து தெரியவில்லை என்று தெரிவார்கள். எதற்காக பள்ளிவாசலை கட்டினோம்? பள்ளிவாசல நோக்கம் என்ன? அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதற்கு தான். ஆனால் வந்து திறந்தவர் அதன் மீது அவருடைய எந்த ஈமானும் இல்லை. மேலோட்டமாக நல்லா தெரியுது, ஒரு ஜனாதிபதி வந்தாரு, ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு முன் உதாரணம், எல்லாம் நல்லா தெரியுது. ஆனா சற்று இன்டெப்த் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் எவர் பாங்கை முழங்கினாரோ அவர் என்ன சொன்னார் என்று அவருக்கு தெரியவில்லை. எவர் அந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவுக்கு வந்தாரோ அவர் எதை திறக்கின்றார் என்று அவருக்கு தெரியும். இப்படி ஒரு நிலை இஸ்லாம் இயக்கத்துக்கும் நமக்கும் ஆகிவிடக்கூடாது என்பதுதான் இங்கு ஆசிரியர் சொல்லுவாங்க விஷயம். இந்த உதாரணங்கள் எல்லாம் அதை எடுத்து பாருங்கள், அதை இணைத்து பாருங்கள். இஸ்லாமிய இயக்கம் என்றால் என்ன? எதற்காக நான் இணைகின்றேன்? அதற்காக நான் ஊழியன்? மற்ற பணிகளுக்கும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பு, வித்தியாசம் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் நன்றாக புரிந்திருங்கள் என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். அகராதிப்படி, டிக்ஷனரி படி இயக்கம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு இலக்கை நோக்கி ஒரு குழுவினால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் முயற்சிக்கு பெயர்தான் இயக்கமாகும். கொட்டேஷன்ஸ். அதாவது இயக்கம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும், எழுதிக் கொள்ளுங்கள். இயக்கம் என்று சொன்னால் அது ஒரு இலக்கு இருக்க வேண்டும், அந்த இலக்கை நோக்கி அது பயணிக்க வேண்டும். ஆகவேதான் அதுக்கு இயக்கம் சொல்றோம். அது இயங்குகிறது. மூவ்மெண்ட் which moves. எதன் பக்கம் என்றால் இலக்கை நோக்கி. moves towards its goal. இலக்கை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்பு தான் இயக்கமாக மாற முடியுமே தவிர, ஒரு செட்டப் இருக்கின்றது, அங்கு இலக்கு இல்லை என்றால் அது இயக்கம் இல்லை என்று அர்த்தம். அதற்கு முக்கியமான 3 கூறுகள் இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். இதெல்லாம் இதை சிந்தியுங்கள். இது அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை. இதை ஒன்று மக்களுடைய கருத்துக்கள் தானே, சிந்தியுங்கள், உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். இஸ்லாமிய இயக்கம் என்று சொன்னால் 3 கூறுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏற்கனவே நான் சொன்னபடி அதுக்கு ஒரு இலக்கு கொண்டதாக இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு கோல் இருக்கும். இஸ்லாமிய இயக்கத்தினுடைய இலக்கு என்ன? இயக்கத்தின் இலக்கு என்ன? சுதந்திர இயக்கத்துடைய இலக்கு என்ன? சுதந்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு இலக்கு இருக்கும். ஆக அதுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு ஒரு இலக்கு இருக்கும். இரண்டாவது, இயக்கம் என்று சொன்னால் அந்த இலக்கு கூட்டு வாழ்வுக்கு உரியதாக இருக்க வேண்டும். இண்டிவிஜுவலா தான் செய்ய முடியாது, கூட்டாக செய்ய முடியாது. கூட்டு வாழ்க்கைக்கு அது உரியதாக இருக்காது என்றால் அது இயக்கம் அல்ல என்று சொல்கிறார் ஆசிரியர்.
அங்க கூட்டு வாழ்வுக்கு உரியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த இலக்குக்காக முயற்சி கூட்டாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். கூட்டு வாழ்வுக்கு உரியதாக இருக்க வேண்டும். அதோட முயற்சிகளும் தொடர்ந்து கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒருவர் தனியாக ஒரு இலக்கை நிர்ணயித்து தனியாக செய்கிறார் என்றால் அது இயக்கம் அல்ல. அவர் எவ்வளவு பெரிய படித்தவர், மெத்த படித்தவர் இருந்தாலும் சரியே, கூட்டு வாழ்வுக்கு உரியதாக இருக்க வேண்டும். அதற்காக செய்யப்பட்ட முயற்சி கூட்டாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று 3 முக்கிய கூறுகளை சொல்லுகின்றார். இந்த 3 அளவுகோல்களையும் கொண்டு நாம் இப்போதும் ஒரு இஸ்லாமிய இயக்கமாக இருக்கின்றோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எது வேணும் எடுத்துக்கோங்க, எது வேணும் பேர் வச்சுக்கிட்டோம், 3 இருக்கான்னு பாருங்க. அதுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும், அது கூட்டு வாழ்க்கைக்கு உரியதாக இருக்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்வர்கள் கூட்டாக தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய நிலைக்கு அது இருக்க வேண்டும் என்று இங்கு ஆசிரியர் சொல்கின்றார். இப்பொழுது இன்னொரு புள்ளியை இங்கே கூட்டுகின்றார் ஆசிரியர். நாம் இயக்கம் என்று சொல்லவில்லை, இஸ்லாம் இயக்கம் என்று சொல்லவில்லை. இஸ்லாம் இயக்கம் எனில் இந்த இயக்கத்தின் ஒவ்வொரு கோணத்தையும் வடிவத்தையும் இஸ்லாம் நிர்ணயிக்க வேண்டும். புரியுதுங்களா? இஸ்லாம் இயக்கம் என்றால் இவையெல்லாம் ஓகே, அது சுதந்திர இயக்கம், பல்வேறு இயக்கங்களுக்கு அது பொருந்தும். அதில் இஸ்லாமிய இயக்கம் என்று நாம் சொல்லும் பொழுது இவை அனைத்தையும், இந்த புள்ளிகளை, இந்த 3 கூறுகளை எல்லாம் யார் நிர்ணயிப்பா என்றால் கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அது கொடுத்திருக்க வேண்டும். என்றால் இஸ்லாம் நம்முடைய சொத்து அல்ல, அது அல்லாஹ்வுடைய சொத்து. அவன்தான் நிர்ணயிக்க வேண்டும். இஸ்லாமிய என்றால் இயக்கம், இஸ்லாமிய இயக்கம் என்று பணி செய்யும் போது அதனுடைய இலக்கு எப்படி இருக்கும், கூட்டு வாழ்வுக்கு எவ்வாறு உரியதாக இருக்கும், அதற்காக முயற்சி செய்பவர்கள் எவ்வாறு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் தீன் என்ற அந்த வாழ்க்கை நெறிதான் நிர்ணயிக்க வேண்டும் என்று ஆசிரியர் இங்கு சுட்டிக்காட்டுகிறார். இப்பொழுது ஒரு ஷிஃப்ட், இதை புரிய வைப்பதற்கு இன்னொரு கோணம், இன்னொரு அணுகுமுறை என்று சொல்லலாம். உலகத்தில் நாம் எந்த விஷயமும் 2 கோணங்களிலும் புரிந்து கொள்ளலாம். 2 கோணங்களிலும் புரிந்து கொள்ளலாம். ஒன்று சொற்களை கொண்டு புரிந்து கொள்ளலாம், இரண்டாவது முன்மாதிரியை கொண்டு புரிந்து கொள்ளலாம். இன்னும் அதை புரிவதற்கு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் இஸ்லாமிய இயக்கத்தில் 2 கோணங்களில் புரிந்து கொள்ளலாம். அதனுடைய புத்தகங்களை படித்து அதனுடைய நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்று இரண்டாவது, ஜமாத்திலே இருக்கின்ற முன்மாதிரி தலைவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா, அவர்களை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய முடிவுகள், அவர்களுடைய வேலைகள், அவர்களுடைய விளக்கங்கள், அவர்களுடைய செயல்கள், இது நமக்கு ஒரு என்ன இருக்கும், முன்மாதிரி. இந்த 2ஐ கொண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். இப்போது இங்கு ஆசிரியர் சொல்லுகின்றார், இஸ்லாமிய இயக்கத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு மாடல் உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று சொல்கின்றார். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய சகாக்களிடம் உங்களுக்கு சின்னமாக அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டானே, அந்த மாடல் தான். லகத் கான உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லஸீன மஅஹு. இப்ராஹிம் மற்றும் அவர்களின் சகாக்களிடத்தில் உங்களுக்கு சின்னமாக அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அந்த மாடலை இப்பொழுது கொண்டு வந்து தான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தார் அல்லவா, சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லவா, he is giving a model. ஒரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தலைவர், இஸ்லாமிய இயக்கம் பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மாடலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். அந்த மாடல் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இலக்கு என்ன? அவரின் வாழ்வு அனைத்து திசைகளையும் விட்டு ஏக இறைவனை நோக்கி இருந்தது. தெளிவான இலக்கு. இன்னி வரி நான் அனைத்து திசைகளிலும் I am fed up. இந்த சிலைகள், இந்த மன்னர்கள், இந்த சமூக மக்களுடைய
சிந்தனைகள் அனைத்திலிருந்து நான் விடுபட்டு ஏக இறைவனை நோக்கி என்னுடைய திசையை நான் திருப்பிக் கொண்டேன் என்று அவர் சொல்கின்றார். பிரபலமான வசனம், தினமும் பல முறை ஓதுகின்ற வசனம், இன்னி வஜ்ஜஹத் வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனதுடன் முகத்தை திருப்பி விட்டேன், இலக்கு தெளிவாகிவிட்டேன். மேலும் நான் இணை வைப்பாளர்களில் உள்ளவன் அல்ல, வமா அன மினல் முஷ்ரிகீன், எனக்கும் ஷிர்க்குக்கும் எனக்கு தொடர்பே இல்லை. என்னுடைய இலக்கு அல்லாஹ், அல்லாஹு காயத்துனா, அல்லாஹ் தான் என்னுடைய இலக்கு. ஆக திசை, இலக்கு, டைரக்ஷன், கோல் தெளிவாக என்று ஆசிரியர் இயக்கத்தின், இஸ்லாமிய இயக்கத்தினுடைய இலக்கும் பணிகளை பற்றி விளக்குவதற்காக ஒரு மாடலை நமக்கு முன் எடுத்து வைக்கின்றார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, எல்லா தொடர்புகளையும் அவர் விட்டு ஒரே திசையில் இணைத்துக் கொண்டவராக இருந்தார். அதை நாம் பார்ப்போம். அவருடைய வாழ்வு அனைத்து தொடர்புகளையும் விட்டு ஒரே திசையில் இணைத்துக் கொண்டவராக இருந்தார். அவருடைய முழு வாழ்க்கையும் நீ பார்த்தீர்கள் என்றால், செய்தி எடுத்து வைக்கின்றார், ஏக இறைவனை அறிமுகப்படுத்துகின்றார், மக்கள் கேட்கவில்லை, விட்டு விடுகின்றார். தகப்பனாருக்கு சொன்னார், குடும்பத்துக்கு சொன்னார், சமூகத்துக்கு சொன்னார், மன்னருக்கு சொன்னார், கேட்கவில்லையா? அனைத்து தொடர்புகளையும் விட்டு இன்னி ஜாஹிது நிலா ரப்பி, என்னுடைய இறைவன் பக்கம் நாம் செல்கிறோம் என்று அவர் முடிவு செய்து கொண்டார். நான் இனி ஒருபோதும் உங்களுடைய பக்கம் திரும்பவன் அல்லன் என்று அவர் முடிவு செய்கின்றார். உங்களை விட்டும் அல்லாஹ்வை வேண்டி நீங்கள் வணங்குகின்ற விட்டு நான் நிச்சயமாக விளங்கிக் கொண்டேன். எனக்கும் அதற்கு இனி தொடர்பு இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார் இப்ராஹிம் நபி அவர்கள். நம்முடைய அனைத்து தொடர்புகளிலும் இறைவனுடனான தொடர்பை மேலும் இருத்தல் வேண்டும். இலக்கில் தெளிவு. இஸ்லாமிய இயக்கத்தினுடைய இலக்கு இதுதான். இறைவனுடைய திருப்பொருத்தம், இறைவன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அவனுடைய ரிதா, திருப்தி, அனைத்து தொடர்புகளிலும் இறைவனுடைய தொடர்பு மேலும் இருத்தல் வேண்டும். மற்றவை எல்லாம் செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் இறை தொடர்பு தான். அது குடும்பம் இருக்கட்டும், உறவுகள் இருக்கட்டும், நண்பர்கள் இருக்கட்டும், நாடு இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி, மனைவி மக்கள் இருக்கட்டும், பொருளாதாரம் இருக்கட்டும், எந்த விஷயம் இருந்தாலும் சரி, எல்லாமே நியூக்ளியஸ், சென்டர் பாயிண்ட் அல்லாஹ்வுடைய வழிகாட்டு, அல்லாஹ்வுடைய திருப்தி, அவனுடைய திருப்பொருத்தம் இருக்க வேண்டும் என்பதிலே இலக்கில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக இருந்தார். அது முழு வாழ்க்கையும் சற்று கண்டுக்கு முன் கொண்டுவார். முழு சமூகமும் ஒரு மிகப்பெரிய, அதாவது எரிப்பதற்காக ஏற்பாடு செய்கின்றது, ஒரு எருப்பு குண்டத்தை இது ஏற்படுத்துகின்றது, தெளிவாக இருக்கின்றார். வரலாற்றில் படித்தோம் அல்லவா, மலக்கு வருகின்றார், ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? அல்லாஹ் இருக்கின்றான், அவன் என்னை பார்த்துக் கொள்வான், அவன் என்னை பாதுகாப்பான். எல்லா தொடர்புகளிலும் இறைவனுடைய தொடர்பு மேலும் இருக்க வேண்டும். ஒரு கட்டளை தன்னுடைய அதிபதியிடமிருந்து வருகின்றது. அஸ்லிம், நீ முஸ்லிம் ஆகிவிடு, பணிந்து விடு என்று சொன்னவுடன் அஸ்லம் ரப்பில் ஆலமீன், பணிந்து விட்டேன் இறைவா. சரண்டர் அண்ட் சப்மிஷன். படித்தோம் அல்லவா இஸ்லாத்தினுடைய விளக்கத்தை. முழுமையாக கீழ்ப்படிதல், இணங்குதல், தன்னை ஒப்படைத்துக் கொள்ளுதல், முழுமையாக ஒரு கட்டளை தன்னுடைய அதிபதியுடையது என்று தெரிந்தவுடன் எவ்வித தயக்கமுமின்றி பணிந்து விட்டேன் என்று சொல்கின்றார். சூரத் அல்-பக்ராவுடைய 131வது வசனம். ரப்புஹு அஸ்லிம், அவருடைய அதிபதி
கீழ்ப்பழிந்தவனாக இரு என்று கூறியதும் அஸ்லம் தூ, அவர் சொல்லுகின்றார், அகிலம் அனைத்தும் அதிபதிக்கு நான் கீழ்ப்படிந்துதான். இதோ இப்போ இஃப் அண்ட் பட்ஸ் ஒன்றும் இல்லை, அங்கு சொல்லப்பட்டது செய்யப்பட்டது. கனவுலே இறைவன் சொல்லி ஒரு கனவு பார்க்கின்றார், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவது, உடனே செயல் வரி வந்துவிட வேண்டும். அங்கு சிந்தனைக்கு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பச்சிலம் குழந்தையும் தன்னுடைய மனைவியும் விட்டு வர வேண்டுமா, விட்டு வந்து விடப்பட்டது. எப்படி அவர்கள் இருப்பார்கள் இறைவா? அவர்களுக்கு உணவு இல்லையே, அங்கு மக்கள் இல்லையே, அங்கு தண்ணீர் இல்லையே, நோவே. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வின் திருப்தி, அல்லாஹ்வின் பொருத்தம், யகீன் அல் காமில், முழுமையான நம்பிக்கை, அது அவருடைய இலக்காக இருந்தது. நான் வரலாறு சொல்லவில்லைங்க, இந்த ஆசிரியரும் வரலாறு இங்கு சொல்லவில்லை. ஒரு புள்ளியை புரிய வைப்பதற்காக ஒரு உதாரணத்தை சொல்லிட்டார் என்பதை மனதில் இலக்கில் தெளிவு இருக்க வேண்டும். இஸ்லாமிய இயக்கம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும், அந்த இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஆக இங்கு சொல்லப்படுகின்றது, மேற்கண்ட 4 பண்புகள் கொண்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். இஸ்லாம் இயக்கத்தினுடைய முதல் தலைவர் அவர்தான். அடுத்தது என்ன? தனியாக அல்ல, அடுத்த இலக்கு என்ன? நாம் சொன்னோம்ல, கூட்டு வாழ்க்கைக்கு உரியதாக இருக்க வேண்டும். எங்கள் வழித்தொண்டர்கள் இருந்து முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழ்வும் சமூகத்தை தோற்றுவிப்பாயாக என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இஸ்லாமிய இயக்கம் என்று சொல்லும் பொழுது அது கூட்டு வாழ்க்கைக்கு உரியதாக இருக்க வேண்டும். அங்கு ஒரு டீம் இருக்கணும், ஒரு குழு இருக்கணும், அங்கு ஒரு கேடர் இருக்கணும், அர்ப்பணிக்கின்ற இலக்கை தெளிவாக புரிந்து வாழ்கின்ற ஒரு கூட்டமைப்பு அங்கு இருக்க வேண்டும், ஊழியர்கள் இருக்க வேண்டும். அது இல்லாத இயக்கம் இல்லை. அது ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடாது, கேடர் மேனேஜ்மெண்டாக அது இருக்க வேண்டும். ஏதோ மக்கள் கூட்டமாக வந்தார்கள், கோஷமாக கொடுக்கின்றார்கள், இலக்கும் புரியவில்லை, அவர்களுக்கும் புரியவில்லை, தலைமைக்கும் புரியவில்லை, அப்படி இருக்கக்கூடாது. தலைமை முதல் தொண்டர்கள் வரை அனைவரும் தெளிவாக இலக்கை புரிந்து இணைகின்றவர்கள் தான் இஸ்லாமிய இயக்கத்தில் இருப்பார்கள். ஆக இங்கு அவர்கள் டீமை உருவாக்குகின்றார்கள், அழகான திட்டத்தை திட்டுகின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், மகனை தயார்படுத்துகின்றார்கள், மனைவியை தயார்படுத்துகின்றார்கள், தன்னுடைய சகோதரனுடைய மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தயார்படுத்துகின்றார்கள், திட்டமிடுகின்றார்கள், பொருத்தமான இடங்களிலே அவர்களை அமர வைக்கின்றார்கள். எதற்காக? இலக்கை அடைவதற்காக, உலகம் முழுவதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்காக, உலகம் முழுவதும் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, உலகம் முழுவதும் இறை வழிகாட்டல்படி வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். ஆக அப்படி என்றால் ஒரு இயக்கத்துடன் இஸ்லாம் எனும் வார்த்தை இணைவதன் பொருள் என்ன? இறைவனை பணிந்து வாழ்தல், தொய்வு எதுவுமின்றி உழைத்தல், இஸ்லாம் மேலுங்கிட தொடர்ந்து உழைத்தல், ஏக இறைவன் அருள் மட்டும் வேண்டி உழைத்தல். இந்த அம்சங்கள் இருந்தால்தான் ஒரு இஸ்லாமை, ஒரு இயக்கத்தை இஸ்லாம் இயக்கம் என்று சொல்ல முடியும். அங்கு முழுமையாக இந்த 4 பண்புகளும் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது என்பதை அவர் ஒரு மாடலை முன்னிறுத்தி நமக்கு சொல்லுகின்றார். பணிந்து வாழ் மட்டுமில்ல, தொய்வின்றி தொடர்ந்து இஸ்லாம் மேலுள்ள தொடர்ந்து உழைத்தல், ஏக இறைவன் அவர் மட்டுமே வேண்டி உழைத்தல், இதுவெல்லாம் இருக்க வேண்டும். ஆகவேதான் நபிமார்களுடைய அழைப்பு பணியில முக்கிய 2 கூறுகள் இருந்தன. ஒன்று, அனிழ்பதுல்லா, அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழுங்கள், வதிஊன், என்னை பின்பற்றி இருங்கள், இறை தூதர்களை பின்பற்றி நடக்கும்படி அழைத்தார். அடிக்கடி நீங்கள் வாசிப்பீர்கள் குர்ஆன். நீங்கள் நபிமார்கள் இந்த 2 வார்த்தைகள் எல்லாம் சொல்கின்றார்கள் சமூகத்தில். அனிழ்பதுல்லா வதிஊன், இறைவனுக்கு அடிபணிந்து வாழுங்கள், இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட தூதராகிய எனக்கு பின்பற்றி நடக்கும்படி அவர்கள் அழைத்தார்கள்.
இவ்வாறாக தான் இலக்கு நோக்கிய பயணம் இருந்தது நபிமார்களுக்கு. அவர்கள் இந்த உலகத்தில் வந்ததே அல்லாஹ்வுடைய பேரை உயர்த்துவதற்காக. ஆகவேதான் நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய பணியை பற்றி சொல்லும்போது திருக்குரான் கூறுகின்ற வழிமுறை என்ன? ஒன்று பலா, எட்டச் செய்தல். இரண்டாவது அழைத்தல். ஒமா அலைனா இல்லல் பலா, அல்லாஹ் சொல்லுகின்றானே நபிமார்களை பற்றி சொல்லும்போது, எட்டச் செய்வதை விட உயர பணி உங்களுக்கு இல்லை, என்னுடைய செய்தியை எட்டச் செய்யுங்கள், உதுவு அடையுங்கள். தாவத்தும் பலாகும் திருக்குரான் சொல்லுகின்ற இரண்டு அடிப்படை பணிகளாக இருந்தன. நபிமார்கள் இந்த பணிகளை செய்தார்கள் என்று ஆசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். எங்களுடைய கடமை தூதை தெளிவாக எடுத்திருக்கிறது வேறு இல்லை. எல்லா நபிமார்கள் சொன்னார்கள். இதுவே ஒரு இஸ்லாமிய இயக்கத்தின் குறைந்தபட்ச இலக்காக இருக்க முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய இயக்கத்தினுடைய இலக்கிற்கான குறைந்தபட்ச பணி தாவா, அல்லாஹ்வுடைய தூதை எட்டச் செய்ய வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த மெயின் கோர்ஸ். இதற்கு பிறகு பல பணிகள் துணையாக இணைக்கின்றன. தனியல் துணை பணிகளை மீது கவனம் செலுத்தி இந்த முக்கியமான பணி செய்யவில்லை என்றால் நாம் இஸ்லாம் இயக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இஸ்லாம் இயக்கத்தினுடைய குறைந்தபட்ச இலக்காக இருக்க வேண்டியது என்னவென்றால் செய்தியை எட்டச் செய்தல், அல்லாஹ்வுடைய தூதை எடுத்து சொல்லி விடுதல், அழைத்தல். இலா சபீலி ரப்பிக், உம்முடைய இறைவனின் பாதையில் பக்கம் மக்களை அழையுங்கள். அழை, ஏவலர். உதுவும் அழை, செய்யவில்லை என்றால் பிழை. ஆக இந்த குறைந்தபட்ச பணியையும் இயக்கம் செய்யவில்லை என்றால் சாத்தியமான எந்த ஒரு பணியும் செய்ய முடியும் கேட்கின்றார். எட்டச் செய்தல், அழைத்தலை ஒருவர் செய்யவில்லை, ஒரு இயக்கம் செய்யவில்லை, பல்வேறு விதமான சமூக பணிகளிலே அது முடங்கி போய்விட்டது என்றால் அது இயக்கம் அல்ல. ஏனென்றால் குறைந்தபட்ச பணியும் அது செய்யும். அங்க அழைப்பு பணி இறை தூது பணியின் அனைத்திற்கும் முதலான ஆரம்ப கட்டமாகும். இக்காமத் தீனுடைய முதல் கட்டம் அழைப்பு பணி. நாம் அனைவரும் இந்த தீனை நிலைநாட்ட விரும்புகின்றோம். அதற்கு முதலில் தேவை கருத்தை உருவாக்குவது. எப்படி கருத்தை உருவாக்குவோம்? அல்லாஹ் தஆலா மனிதனை சுதந்திரமாக படைத்திருக்கின்றான், அவனுக்கு பகுத்தறிவு கொடுத்திருக்கின்றான். அவனுக்கு கருத்தை உருவாக்கிதான் இந்த பணியை செய்ய முடியும். பலாத்காரமாக, கோபப்பட்டு, பலவந்தமாக இந்த பணியை செய்ய முடியும். ஆக அழைப்பு பணி இறைத்தூதர்களுடைய பணியாக இருக்கின்றது. இது ஒரு முழு திட்டத்தின் முதல் அம்சமே ஆகும். முழுமையான பணியும் அல்ல. இகாமத் தீனுடைய இந்த மிகப்பெரிய திட்டத்தினுடைய முதல் அம்சமே ஆகும் என்று இந்த ஆசிரியர் சொல்லி. ஆக இறை தூது பணியின் முழு திட்டம் பற்றி சொல்லும் பொழுது இங்கு சில விஷயங்கள் விளக்கப்படுகின்றன. இறை செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும், ஒன்று. அது அவர்களுடைய உள்ளங்களில் பதிய வேண்டும், இரண்டு. அவர்கள் அதன்படி வாழ முயன்றிட வேண்டும். இந்த அம்சங்கள் எல்லாம் இருந்தால்தான் உண்மையிலேயே இஸ்லாமிய இயக்கத்தினுடைய பணி இறை தூது பணியின் அடிப்படையிலே இருக்கின்றது என்று அர்த்தம். இறை செய்தியை மக்களுக்கு சேர வேண்டும், அவர்கள் உள்ளங்களில் அதை பதிய வைக்க வேண்டும், அதன்படி அவர்கள் வாழ முயன்றிட வேண்டும். இது மூன்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மாடலில் இருக்கும். ஆக அடிப்படை இலக்கு அழைப்பு விடுத்தலே ஆகும். பேசிக் மினிமம் ஒர்க், குறைந்தபட்ச பணி. திருக்குரான் கூறும் சத்தியத்துக்கு சான்று பகிர்தலே இந்த லட்சிய குழு அமைக்கப்பட்டதின் முதன்மையான நோக்கமாகும். இதற்காக தான் நாம் சான்று பகிர்கின்றோம். இந்த பணிக்காக தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சொல்லாலும் நாம் செய்தாலும் சான்று பகிர்கின்றோம். இதற்காக தான் இந்த உலகத்திலே நாம் பணியிலே இறங்கி இருக்கின்றோம். ஆக ஒரு லட்சிய குழு அமைக்கப்பட்டது முதன்மையான நோக்கம் சான்று பகிர்தலாகும் என்று இந்த ஆசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த பணியை மேற்கொண்டு விளக்கும் போது சொல்லுகின்றார், இது வாழ்வின் அனைத்து துறையும் தழுவி நிற்கும் இயக்கமாகும். ஒரு சின்ன பணி செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம்,
சில மக்கள் சேவை செய்து முடித்துவிட்டும் இல்லை, முழு வாழ்க்கைக்கும் தழுவிய ஒரு இயக்கமாக அது இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். ஆக இன்னொரு அடிப்படையை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இயக்கத்தினுடைய முதன்மை இலக்கு என்று இருக்கின்றது, துணை இலக்குகள் என்று இருக்கின்றன. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டும் மிக்ஸ் ஆயிடக்கூடாது. முதன்மை இலக்கு என்ன, துணை இலக்கு என்ன? இறைவனுக்கு பணிந்து வாழ வேண்டும், இறை ஊப்பை பெற உழைக்க வேண்டும், மறுமையில் சுவனம் பெற வேண்டும். இது ஃபேக்டரியுடைய மெயின் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் அல்ல. ஃபேக்டரியுடைய மெயின் ப்ராடக்ட். ஆனால் அந்த ஃபேக்டரியில பை ப்ராடக்டும் வரும். ஒரு மெயின் ப்ராடக்ட் உருவாக்கும் போது சில பை ப்ராடக்ட் கிடைக்கும். ஃபேக்டரியுடைய நோக்கம் அது அல்ல. ஃபேக்டரி தோற்றுவிக்கப்பட்டது, அந்த தொழிற்சாலையுடைய நோக்கம் எந்த ப்ராடக்ட மெயின் ப்ராடக்ட் நம்ம உருவாக்குவதற்காக வந்தோமோ அதுதான் நோக்கமே தவிர அதனால் கிடைக்கின்ற சில மற்ற நன்மைகளுடைய நோக்கம் அல்ல. அப்படித்தான் நீங்கள் இஸ்லாம் இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இயக்கத்துடைய மெயின் ப்ராடக்ட் என்ன? அந்த ஃபேக்டரியுடைய இதுதான். அந்த தலைமையில் இருந்து தொண்டர்கள் வரை எல்லோரும், அபிமானிகள், ஊழியர்கள், உறுப்பினர்கள், தலைமை, எல்லாருமே இந்த 3 பணி செய்யும். ஏனென்றால் அது முதன்மை இலக்கு. அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ வேண்டும், அவனுடைய ஓப்பை மட்டும்தான் உழைப்பிற்கான நோக்கமாக இருக்க வேண்டும். மறுமையில வெற்றி பெற வேண்டும், மறுமையில சுவனம் செல்ல வேண்டும். அங்கு மறுமையிலே எவன் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகின்றானோ பக்கத் நிச்சயமாக அவன் தான் வெற்றி அடைந்தான். வெற்றி இதுதான். இதுதான் இஸ்லாம் இயக்கத்தினுடைய என்ன முதன்மை இலக்கு. துணை இலக்குகள் என்ன? உலக பணிகள், தேவைக்கு ஏற்ப பல்வேறு பணிகள், சமூக சீரமைப்பு, சோசியல் ஒர்க், ஆட்சி அதிகார முயற்சி. இதுவும் மேன் இலக்கு அல்ல. ஆட்சியை பெற வேண்டும் என்பதும் நோக்கம் அல்ல, முதன்மை நோக்கம் அல்ல. இவையெல்லாம் முதன்மை இலக்குக்கு துணை போகின்ற துணை இலக்குகள், உதவி செய்கின்ற இலக்குகள். முதன்மை இலக்கு முதன்மை இலக்காக இருக்கும், துணை இலக்கு துணை இலக்காக இருக்கும். ஆக ஒருவர் ஒரு சில சமூக பணிகள் செய்து இஸ்லாம் இயக்கத்தினுடைய பணிகளிலே நாம் முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றால் பிழை. அவருடைய முதன்மை இலக்கு இதுதான். இந்த உலகம் முழுவதற்கும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதும், அவனை பணிந்து வாழ்வதற்காக தானும் தனது சமூகமும் மக்களும் அனைவரையும் அழைப்பதும், அவனுடைய ஓப்பை பெறுவதற்காக உழைப்பதும் மறுமையில வெற்றி பெறும். அதற்காக பல பணிகளை அவர் செய்வார். காலத்துக்கு ஏற்ப பணிகள் மாறிக்கொண்டு, சென்ற வருடம் இல்லை கொரோனாவுடைய பணிகள், இந்த வருடம் இருக்கின்றது. இஸ்லாமியக்கம் எடுத்து இருக்கின்றது. மெடிக்கல் கவுன்சிலிங் அது செய்கின்றது, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அது செய்கின்றது. தேவையான உதவிகளை, உதவிக்கரத்தை அதை தன்னால் இயன்ற அளவு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான தேவையான சாதனங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது செய்யும். ஆனால் அது இஸ்லாம் இயக்கத்துடைய முதன்மை இலக்கு என்றால் இல்லை. சாப்பாடு இல்லை மக்களுக்கு. மைக்ரேன் ஒர்க்கர்ஸ் சாப்பிடாம ஸ்டேஷன்ஸ்ல அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. பேஷண்ட்ஸை கொண்டு வந்த மக்கள் ஹாஸ்பிட்டல்ல வெளியே நின்று சாப்பிடாம இருக்கிறாங்க. ஹோட்டல்ஸ் ஆர் க்ளோஸ். சாப்பாடு கொடுங்க. அடிப்படையான பணி. முதன்மை பணியா என்றால் இல்லை. ஒருவர் அதை செய்து கொண்டு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய பணிகளில் நான் முதன்மை பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் பிழை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, சகோதரி. எந்த இடத்திலும் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. அடிப்படையான பணிகள், மக்களுடைய துயர் துடைப்புக்காக உழைக்கின்ற பணிகளும் நல்ல பணிகள், தேவையான பணிகள். ஆனால் அதுதான் பணி என்று நினைப்பது தவறு. அது துணை இலக்கு, துணை இலக்கு தான். பை ப்ராடக்ட் தான். ஒரு கடலுடைய தண்ணீரை குடிநீராக்குவது ஒரு ஃபேக்டரியில இருக்கு. அதுதான் இலக்கு, முதன்மை இலக்கு.
அதனால எனக்கு உப்பு கிடைக்குது, துணை இலக்கு அது. அது எனக்கு பெரிய பிரயோஜனம் தராது. ஒருவர் அந்த ஃபேக்டரியில எனக்கு உப்பு கிடைக்குது அதுதான் இலக்குன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வைத்தியமான ஒரு சொல்லோ அப்படிதான் இது. ஆக தெளிவாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. இப்பொழுது இங்கு ஆசிரியர் விளக்குகின்றார். ஒரு தனி மனிதன் இருக்கின்றான், ஒரு இயக்கம் இருக்கின்றது, ஒரு இஸ்லாம் இயக்கம் இருக்கின்றது. தனி மனிதனுடைய இலக்கு என்ன? இஸ்லாம் இயக்கத்தினுடைய இலக்கு என்ன? தனி மனிதன் மறுமையில வெற்றி பெற வேண்டும், இறைவொப்பு பெற வேண்டும், அவனுடைய இலக்கு. இயக்கத்தின் இலக்கு இந்த உலகத்தில் இயக்கத்தில் வெற்றி பெற வேண்டும், தொடர்ந்து மக்கள் மனிதனை மறுமையில வெற்றி பெற வேண்டும். தொடர்பு கொண்ட மனிதர்களுடைய யாரெல்லாம் இதில் இணைகின்றார்களோ அவர்களுக்கு ஜமாத் இஸ்லாமிய இயக்கம் பாதையை காட்ட வேண்டும். இதன் மூலமாக பிளாட்ஃபார்ம் களம் கொடுக்க வேண்டும், மறுமை வெற்றிக்காக சூழலை கொடுக்க வேண்டும், வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், புரோகிராமை கொடுக்க வேண்டும், திட்டங்களை கொடுக்க வேண்டும், பணிகளுக்கான பாதையை அவர்கள் வகுத்து கொடுக்க வேண்டும். அவர் ஏனென்றால் அந்த தனி மனிதன் அதன் மூலம் பயணித்து வெற்றி பெற வேண்டும் மறுமை. ஆனால் இஸ்லாமிய இயக்கம் இந்த உலகத்தில் தான் வெற்றி பெறும். அதற்கும் மறுமைக்கும் சம்பந்தம் இல்லை. மறுமையிலே எந்த இயக்கமும் முன்னால் நின்று பேச போவதில்லை. ஒவ்வொரு தனி மனிதன் பேச போகிறார். தனிப்பட்ட மனிதன் தனது ஒவ்வொரு செயலுக்கும் மறுமையில் பொறுப்பாளி ஆகிறான். இயக்கமோ குரு அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய இணைப்பு என்னுடைய மறுமை வெற்றிக்கு தான். நான் தேர்வு செய்த வாகனம் இது, ஏனென்றால் அது என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்கிறது. அதற்காக இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றேன் என்று தெளிவாக இருக்க வேண்டும். ஆக இங்கு நாம் கேள்வி பார்க்கின்றோம், தனி மனித வெற்றியோ இயக்க வெற்றி என்றாலும் நமக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். தனி மனித வெற்றி வாய்மையான செயல்பாடு, கடின உழைப்பு, முழு ஆற்றல். ஒரு மனிதன் இழைகின்றார் இஸ்லாமிய இயக்கத்தில் என்றால் இஹ்லாசுடன் உழைக்கின்றார், கடினமாக உழைக்கின்றார், தன்னுடைய முழு ஆற்றல் கொடுக்கிறார், அவர் வெற்றி அடைந்து விட்டார். அந்த மக்களை பெற்ற இயக்கம் இஸ்லாமிய இயக்கம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், திறமையற்ற தலைமை, முறையற்ற செயல்பாடு இருந்தால் இயக்கம் தோல்வி அடையும். இயக்கத்தின் தோல்வி தனி மனிதன் வெற்றி. ரிவர்ஸ் வாங்க. தனி மனிதன் தோல்வி எப்போ வரும்? இஹ்லாஸ் இல்லை என்றால், தவறான முயற்சி இருந்தால் தனி மனிதன் தோல்வி அடைவான். ஆனால் திறமையான தலைமையும் முறையான செயல்பாடு இருந்தால் இயக்கம் வெற்றி அடையும். ஆனா நம்முடைய இலக்கு என்ன? தனி மனிதன் வெற்றி அடைய வேண்டும், இயக்கம் வெற்றி அடைய வேண்டும். அப்படி என்றால் தனி மனிதன் வாய்மையுடன், இஹ்லாசுடன், முழு ஆற்றல்களை கொடுத்து கடினமாக உழைக்க வேண்டும். இயக்கம் திறமையான தலைமையுடன், முறையான செயல்பாடுடன் உழைக்க வேண்டும். இரண்டும் இணைந்தால் வின் வின் சிச்சுவேஷன். 100 நாளாலும் இரண்டும் வெற்றி அடைகின்றன. என்றாலும் ஏதாவது காரணத்திற்காக இயக்கம் திறமையற்ற தலைமையும் முறையற்ற செயல்பாடு இருந்தால் இயக்கம் தோல்வி அடைகிறது. ஆனால் தனி மனிதன் இஹ்லாஸ் இல்லை என்றால், தவறான முயற்சிகள் இருந்தால் அவன் தோல்வி அடைந்து விடுகின்றான். அல்லாஹ் காப்பாற்றுவான். ஆக இங்கு ஆசிரியர் தனி மனிதனா இல்லை ஜமாத்தா என்று மக்கள் கேட்பார்கள். அதற்கு பதில் அளிக்கின்றார்கள். ஒரு தனி மனிதன் சொல்லும் போது அவனுடைய ஆற்றல்களையும் அறிவையும் மறுமை வெற்றிக்காக அவன் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நான் ஏன் நினைந்திருக்கிறேன் என்றால் இதற்காக தான். இயக்கம் அந்த தனி மனிதனுடைய ஆற்றல்களை அது பயன்படுத்தும். தனி மனிதனுடைய ஒவ்வொரு அவனுடைய திறமைகளை அது பயன்படுத்தும். ஆற்றலையும் அறிவையும் உலகிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய செயல்படுதல் வேண்டும். இது இயக்கத்துடைய பணி. இயக்கம் இதற்காகும். எது முக்கியம்? தனி மனிதன் முக்கியமா, இயக்கம் முக்கியமா என்று நீங்கள் கேட்கலாம். மறுமை தனிப்பட்ட மனிதனே முக்கியம். மறுமை என்று வந்துவிட்டால் தனிப்பட்ட மனிதன் அவனுடைய வெற்றி மறுமையில அடைந்தே இந்த உலகத்தில் அவன் தோல்வி அடையலாம், ஆனால் மறுமையில வெற்றி அடைய வேண்டும். இயக்கம் அந்த பணியை செய்தவனுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், களத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்தீர்கள், புரிந்து வந்தீர்கள், எனக்கு இப்போது வேலை வாங்குங்கள், என்னுடைய எண்ணம் எந்த திறமை இருக்கின்றது. அந்த தலைமை அந்த மனிதரை அவருடைய திறமையை புரிந்து கொண்டு அவருக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், களத்தை கொடுக்க வேண்டும், சூழலை கொடுக்க வேண்டும். அதை கொண்டு அவர் பணியை செய்து 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 இறைவனுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டே சென்று விட வேண்டும்.
ஆக தனி மனிதனா இயக்கம் என்ற ஒரு வித்தியாசத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய இரண்டுக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்குகிறது என்று ஆசிரியர் சொல்கின்றார். இறை நம்பிக்கையாளர்களின் முக்கிய பணி அழைப்பு பணியும் அதற்கான உழைப்பும். காலத்திற்கும் இடத்திற்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கலாம். அவை தற்காலிகமானவை. காலம் மாறும்போது தேவைகள் மாறும். நன்றாக புரிந்து கொள்ளும். இலக்கு மாறாது. அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்தல், அதுக்கான ஒரு சமூகத்தை மக்களை உருவாக்குவது, அதை நன்றாக புரிய வைப்பது எல்லாம் அது மாறாது. ஆனால் காலத்துக்கு ஏற்ப சில பணிகளை, இடத்துக்கு ஏற்ப சில பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கோம். தற்காலிகமாக சில பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கோம். இஸ்லாம் இயக்கத்தின் அடிப்படை தேவைகள் மனதில் என்றும் பசுமையாக இருக்க வேண்டும், இல்லையா? நேரம் இருந்தால் செய்வேன், பக்குவம் அடைந்த பின் செய்வேன், உள்ள தூய்மை பெற்ற பின் செய்வேன், இதெல்லாம் சாக்கு போக்குகள் என்று சொல்லுகின்றார் ஆசிரியர். புரிஞ்சிச்சுன்னா உள்ள வந்துருங்க. உள்ள வந்துட்டு வாய்மையுடன் உடையும். இல்லைங்க, இன்னும் டைம் இல்லை, இன்னும் டைம் ஆகிட்டோம், நேரம் வரட்டும், செய்யலாம். இன்னும் நான் பக்குவம் அடையல, பயிற்சி அடையல, இதெல்லாம் சாக்கு போக்கு. உள்ள தூய்மை பெற்ற பின் செய்வேன் தப்பு. நம்பிக்கை கொண்டேன் என்ற அந்த நிமிடம் முதல் நாம் கடைசி மூச்சு வரை இந்த கடமை நீடிக்கிறது என்று ஆசிரியர் சொல்லுகிறார். ஒருவர் இஸ்லாம் இயக்கத்தில் நுழையும் போது தெளிவோடு நுழைய வேண்டும். அந்த நிமிடத்திலிருந்து கடைசி மூச்சு வரை அவர் அந்த அல்லாஹ்வுடைய திருப்புறத்துக்கு பெறுகின்ற அந்த பணியிலே முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். சொல்லுகின்றார், இரா குகையிலிருந்து வந்த முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்தில் கடைசி மூச்சு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் என்ன இருந்தது என்றால் அழைப்பு பணி இருந்தது. அன்னலார் ஒவ்வொரு வினாடியும் அழைப்பு பணிகளை இருந்தார்கள். அதற்கான உழைப்பில் இருந்தார்கள். மார்க்க அறிவை புகட்டுவதும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதும் எவ்விய அன்னலார் மாபெரும் சுன்னத்தான வழிமுறைகள். ஆக அழைப்பு பணி, துவக்க பணி, அனைத்து நபிமார்களுடைய பணி முதல் நாளில், முதல் நிமிடத்திலிருந்து இந்த பணி தொடங்கிவிட்டது. அந்த ப்ராசஸ் உடைய இறுதி கட்டம் தான் அந்த தீனை நிலைநாட்டுகின்ற மதீனாவுடைய அந்த இறுதி நிலை. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிகளிலே மார்க்க அறிவை புகட்டுவதும் தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது இருந்தது. இதுதான் மாபெரும் சுன்னத் என்று சொல்கின்றார். ஆக இதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பணியை ஒத்தி போட முடியாது, புறக்கணிக்க முடியாது, கைவிட முடியாது. அழைப்பு பணியின் முக்கியத்துவம், தேவைகளும் மனதில் எப்போதும் தெளிவாக இருந்திட வேண்டும். சமூக மக்களின் மனதிலும் இந்த தெளிவை ஏற்படுத்திட வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் விரும்பிடும் ஒரு இஸ்லாமிய சமுதாயம் உருவாக்கிட எல்லோரும் இழந்து எழுவார்கள் என்று சொல்லி குர்ரம் ராசா அவர்கள் இந்த புத்தகத்தை முடிக்கின்றார்கள். சற்று நான் ஒரு 5-7 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் இயக்கத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு அழகான புத்தகத்தை நாம் இப்போது ஆய்வுக்கு எடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் இயக்கத்தினுடைய இலக்கு, முதன்மை பணி என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம். துணை பணிகள் என்னன்னு புரிந்து கொண்டோம். இஸ்லாம் இயக்கத்துடைய இலக்கை யார் நிர்ணயிப்பார்கள் என்று புரிந்து கொண்டோம். அந்த இலக்கை நிர்ணயித்த இறைவனுடைய அளித்த ஒரு மாடல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டோம். அதன் அடிப்படையிலே இன்று குறிப்பாக தமிழக பின்னணியிலே பல அமைப்புகள், பல கூட்டங்கள், பல ஜமாத்துகள் இருக்கும் பொழுது எது இஸ்லாம் இயக்கம், எது இஸ்லாம் இயக்கம் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரையறைகளை முன்னிறுத்தி நம்முடைய முதன்மை இலக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் அவருடைய அதுதான் இலக்காக இருக்க வேண்டும், மறுமை விட்டு இருக்க வேண்டும். அதற்கு ஜமாத் இஸ்லாம் இயக்கம் ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்கும், அதுக்கு அதில் நாம் இணைந்திருக்க வேண்டும். இருவரும் வெற்றி பெற வேண்டும். இதன் மூலமாக நாம் இம்மையிலும் வெற்றி பெற வேண்டும், மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். வாஹிரு தவானா